அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். சிஎம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விருதுநகரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பாலமுருகன் கைது. ஊழல் பேர் வழிதான் விஜய், திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. கள்ள டிக்கெட் எவ்வளவு விற்கிறார் விஜய்? கள்ள டிக்கெட் விற்காமல் எனக்கு இவ்வளவு வருமானம் வருகிறது, வருமான வரி கட்டினேன் என்று விஜய் கூறினால் நியாயமான ஆள் என்று கூறலாம். விஜய் ஏற்கனவே ஊழல் பேர் வழியாக இருந்து கொண்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதேபோல் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி சீட்டெல்லாம் எப்படி விற்பாரென உங்களுக்கே தெரியும். இவர்களெல்லாம் சேர்ந்து ஊழல் பற்றி பேசுவது சிரிப்பாகத்தான் வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். காங்கிரஸை மட்டம் தட்டி பேசிய திமுக எம்எல்ஏ. திமுக இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே கிடையாது என ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு குடைச்சல் கொடுத்து வரும் காங்கிரசுக்கு மதுரை சுப்பிரமணியபுரத்தில் நடந்த கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ பதிலடி. மேலும் பூத் கமிட்டிக்கு ஆளில்லாத கட்சி காங்கிரஸ் என்று திமுக எம்எல்ஏ மட்டம் தட்டி பேசியதால் காங்கிரஸ் கட்சியினர் கொந்தளிப்பு. ஆளில்லாத கட்சி காங்கிரஸ், சீட்டே கொடுக்கக்கூடாது. சர்ச்சையாகும் கோ தளபதி பேச்சு. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றோர் இன்று அதில் பங்கு வேண்டும் இதில் பங்கு வேண்டும் என்கிறார்கள். இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏ ஆனால் என்ன, ஆகாவிட்டால் என்ன என அவர்கள் நினைக்கிறார்கள். இவை எல்லாற்றையும் தலைவை புரிந்து அவர்களுக்கு அடுத்த முறை சீட்டே கொடுக்கக்கூடாது. நாம் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது. ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டுதான் இருக்கிறது. வார்டுகளில் பூத் கமிட்டி போட ஆளில்லாத கட்சி காங்கிரஸ். மதுரையில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் திமுக மாவட்ட மாநகர செயலாளரும் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான கோ தளபதி பேச்சு. திமுக எம்எல்ஏவின் பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கடும் கண்டனம். மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை அவமதிக்கும் வகையில் திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்கள் பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும். மொழி, சமூக நீதி, ஜனநாயக உரிமைகளுக்காக உயிர்நீத்த தியாகிகளின் நினைவை போற்ற வேண்டிய மேடையில் கூட்டணி கட்சியை இழிவுபடுத்தும் வகையில் திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்களின் பேச்சு தேவையற்றதும் கண்டிக்கத்தக்கதுமானதும் ஆகும். காங்கிரஸ் பேரியக்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் வலுவான அமைப்புடன் செயல்பட்டு வருகிறது. 100% பூத் கமிட்டி அமைக்கும் பணி நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. 85% கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அமைப்பு சீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் கிராம சபை தொடர்பான பணிகள் மூலம் மக்களின் உரிமை, மரியாதை, வாழ்வாதாரம் குறித்த போராட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் நேரடியாக மக்களிடையே கொண்டு சென்று வருகிறது. கூட்டணி அரசியலின் மாண்பை மிதித்து பொது மேடையில் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்களின் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். திமுக எம்எல்ஏவின் பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கடும் கண்டனம். காங்கிரஸ் கருத்து மோதல். காங்கிரஸை மட்டம் தட்டி பேசிய திமுக எம்எல்ஏ தளபதியின் பேச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் புகைந்து கொண்டிருக்கும் நிலையில் தளபதி எம்எல்ஏவாக உள்ள மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கேட்டுப்பெற முயற்சி எடுக்கப் போவதாக அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாகூர் கருத்து. தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டியிருப்பதாகவும் காட்டத்துடன் பதிவு. மீண்டும் மீண்டும் வேண்டாம். வெல்லும் பெண்கள் என்று பெயர் வைத்து பொய்யை மட்டும் சொல்லி உங்களை நம்பி வந்தவர்களை மீண்டும் மீண்டும் தோற்கடிக்காதீர்கள். மற்றவர்கள் ஏமாற மாட்டார்கள். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மதுவழிப்பு, நகைக்கடன் தள்ளுபடி போன்ற தொடர் பொய்கள் மக்கள் மனசுல வந்து போகுமில்ல என மக்களுக்கு தெரியும் யார் செய்வார்கள் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேச்சுக்கு அதிமுக பதிலடி. ஆளுநர் ஏன் வரவேண்டும்? கனிமொழி எம்பி பேச்சு. தேசிய கீதம் பாடமாட்டார்கள் என்று தெரிந்தும் அதனை காரணமாகச் சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் உரையை வாசிக்காமல் செல்லும் ஆளுநர் ஏன் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும்? நாடு முழுவதும் உள்ள ஆளுநர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 700 கோடி செலவு செய்து வருகிறோம். அந்த பணத்தில் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். கனிமொழி பேச்சு. இளம் பெண்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்று தொடக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக இளம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்.
தமிழ்நாட்டில் 14 வயதுக்குட்பட்ட 3,38,649 பெண்களுக்கு முன்கூட்டியே அரசின் சார்பில் இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த ஊசியை இருமுறை செலுத்த 28,000 ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வாரத்திற்கு 5 நாள் மட்டும் வேலை என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தம். நாடு முழுவதும் 8 லட்சம் மேற்பட்ட ஊழியர்கள் பணியை புறக்கணிப்பதால் வங்கி சேவைகள் பாதிக்க வாய்ப்பு. கைது செய்யப்பட்டவர் சுட்டுக்கொலை. பெரம்பலூர் அருகே போலீஸ் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி அழகுராஜ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். வனப்பகுதியில் ஆயுதத்தை தேட அழைத்துச் சென்றபோது போலீசாரை தாக்க முயன்றதாக கூறி அழகுராஜா மீது போலீசார் என்கவுண்டர். இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.